அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம்பா. வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா சார்? ஜோரா இருக்கு, அமக்களமா இருக்கு சார். நேற்றைய தினத்திலிருந்து செந்தில் பாலாஜியை துரத்தி விரட்டிய தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய முடிவை கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவு கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜியினோட முன்ஜாமீன் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜிக்கு இது கூடுதலான ஒரு பலமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு இது ஒரு பலவீனமான ஒரு உத்தரவா இல்லை ஒரு நீதியா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டில் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜியை தான் குறிவைத்தார்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு. காரணம் என்ன என்று கேட்டால், இதே நீதியில் கரூருக்கு வெற்றி கிடைத்தது முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாக SIT போட்டாங்க, CBI என்கொயரி ஆர்டர் பண்ணாங்க. ஆனா அதே நீதிமன்றம் பல வழக்குகளை தொடுத்த பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஒரு சுய உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட், அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு சுதந்திரத்திற்கு சொல்லியிருக்காங்க, கைது செய்யக்கூடாது என்று அறிக்கை வந்திருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அது வரவேற்கத்தக்கது என்றாலும் அரசியல் ரீதியாக சொல்ல போவதெல்லாம் சட்ட ரீதியாகி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். சென்னை ஹைகோர்ட்ல பெயில் கொடுக்க மாட்டேன்னாங்க, இங்க கொடுத்துட்டாங்க, உடனே பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து அவர் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, சட்டமன்றம் 5ஆம் தேதி கூடுகிறது பட்ஜெட் தொடருக்காக. அப்பொழுது முதலமைச்சர் முன்னதாக இவர் இருக்கக்கூடாது என்று சில அமைச்சர்கள் பேசியதாக என் காதில் விழுந்தது. செந்தில் பாலாஜி வரக்கூடாது என்று. செந்தில் பாலாஜியை விட முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மீதுதான் கோபம், ஆத்திரம். ஒரு 2 பேருக்குமே அது ஒரு ஐபால் டு ஐபால் வந்ததுன்னா அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு கிடைத்த வெற்றி என்பது, தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு இது ஒரு பின்னடைவு தான். ஆனால் எந்த அரசாங்கமும் சரி, போலீசார் கையில் இருந்ததுன்னா வேற ஏதாவது ஒரு கேஸ்ல மடக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த கேஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க நிச்சயம் போலீஸ். ஏன்னா ஒரு அணுகுமுறை பண்ணும்பொழுது போலீஸும் அறிவுரை கொடுப்பார்கள், அரசியல் ரீதியாகவும். ஏன்னா ஒரு பாலிட்டிஷியன் இன்னொரு பாலிட்டிஷியன் கிட்ட புகச்ச ராபின்சன் 2 பேருடைய ஒரு பலத்தை பார்ப்பாங்க, ஜகா வாங்குவாங்க. அப்படி யாரா இருக்கட்டுமே. இப்ப நம்ம 2 பேருமே இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்க நான் பார்ப்பேன், நான் என்ன பண்றேன் நீங்க பார்ப்பீங்க. இது நம்ம தனிப்பட்ட அரசியல் ரீதியில் இப்படி இருந்தா இப்படி போகும் அப்படி போகும்ட்டு அவங்க நிஜமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பண்ணா இருக்க மாட்டாங்க. இது ஒரு பின்னடைவாகத்தான் ஏற்றுக்கொண்டாலும் அரசாங்கம் ஒரு இதையோட பெரிய பின்னடைவு கிடைச்சிருக்குதுப்பா, அதை பேசுங்க ராபின்சன். ஓகே சார். ஏற்கனவே இந்த குதிரை பேர வழக்குலையும் எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது செஞ்சிடணும்னு துடியா தவச்சது தாவேக அரசு. ஆனால் அந்த வழக்குலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்குலையும் அதே போல் ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. கரூர் கணக்கை மையமாக வச்சு செயல்படுகிறதா தாவேக அரசு செந்தில் பாலாஜி மீது? ஆமாம், கரெக்டான அசஸ்மெண்ட், பெஸ்ட் அசஸ்மெண்ட். அதுதான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், கரூர்னால தான் வந்தார் விஜய் என்பதை திமுக நிரூபிக்க பார்க்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான இந்த கொள்கையினால்தான் திமுக தோற்றுது. ஒரு அனுதாபலை விஜய்க்கு கொடுத்தது. இது 2 ஃபேக்டர் தான் விஜய் ஜெயிக்கப்பட்டது. ஆனால் போக பாத்தீங்கன்னா ஒரு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், தேர்நிலவு 90 நாள். அது ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, எனக்கு எப்படி சொல்ல தெரியல, மறந்து போயிட்டேன். ஆக மொத்தம் அந்த தேர்நிலவு பெரிய விஜய்க்கு நெருங்கி வருகிறது, முடிக்க போகிறது. இருந்தாலும் சுதாரிக்கிறதுக்கு ஒரு சமயம் இன்னும் இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பின்னடைவு. அதுல இருந்து நான் பின்னாடி வாங்க மாட்டேன். அது செட்பேக். ஓகே. செந்தில் பாலாஜி தரப்பும் திமுக தரப்பும் இந்த வழக்குகளை எப்படி கையாள போறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்குது சார். ஏன்னா TR பாலு மீதும் அதே நேரத்தில் அவர்களுடைய சார்ந்த பகுதிகள்லையும் ரைடு போனதை பார்த்தோம். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கேயும் ரைடு போயிருந்தாங்க. தொடர்ந்து இந்த ரைடு முயற்சிகள் எல்லாம் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக?
இன்று அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் தனியார்மாக மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் அரசாங்கம். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது, விஜய் அவர்களுக்கு ஒரு குறி டாஸ்மாக் அல்ல. விஜயனுடைய குறி டாஸ்மார்க்கு வரக்கூடிய சப்ளை செயின். அதை கட் பண்ணிட்டமான திமுகவுக்கு ஓட்டு வங்கி இதுக்கு பணம் வருகிறதெல்லாம் நின்று போடணும்னு அவருடைய எஸ்டிமேஷன். நான் என்னுடைய கருத்து. அதுல பாத்தீங்கன்னா டிஆர் பாலுக்கு 3 கம்பெனி இருக்குதுங்க, சசிகலாவுக்கு 2 கம்பெனி இருக்குதுங்க. அதை தவிர திமுகவினால் பட்டு சில பேர் சொல்றாங்க கனிமொழி பினாமி நிறைய இருக்குதுன்னு. இதெல்லாம் வச்சு பார்த்திருப்பாரு. அவர்கிட்ட 11 கம்பெனிங்க மொத்தம் சப்ளை பண்றது. அதுல 7-8 கம்பெனி திமுக சப்போர்ட் இருக்கு, அது அதிமுக சப்போர்ட். அது வேரோட கட் பண்ணணும்னு பாக்குறாரு. சிம்பிளா சார், அது கட் பண்ணுவார்னு எனக்கு தைரியம் இருக்குங்க கூடிய விரைவில். சார், புஷி ஆனந்தும் வந்து ஒரு டாஸ்மாக் கம்பெனி வச்சிருக்காருன்னு திமுக தரப்புல இருந்து சொல்றத கேட்டுட்டு இருக்கோம் சார். அதுவும் போயிடும். அது வேற தானே ஆரம்பிக்கிறார், ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறது. இதுல என்ன இருக்கு? ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கு முன்னதாகவே புஷி ஆனந்த் தன்னுடைய ஷேர் எல்லாம் வித்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இது ஒரு பிரச்சனை ஆகும் என்று அவங்களுக்கே தெரியும் இல்லையா, டாஸ்மாக் பிரச்சனை ஆகும். ஆனால் இந்த தமிழ் வெற்றி கழகத்திற்கு இது மாதிரி தொழிலதிபர்கள் பின்னாடியில இருந்து பேக் சீட் டிரைவிங் பண்றவங்க எல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா கட் பண்ணுவார். ஆனால் நான் முதலில் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜிக்கு கைது செய்ய வேண்டாம் என்பது விஜய்க்கு பின்னடைவு இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக நான் ஒன்று சொன்ன பாருங்க, பெரிய பின்னடைவு இருக்கிறது. அந்த மேகதாது விஷயத்துல கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வராதேன்னு சொல்லிட்டாரு. அங்க ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்றது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஃபைனான்சியலி அவருக்கு அதுக்கு செட்பேக் இருக்கும். அதுதான் மெயின் செட்பேக் அவர் கருதுவார தவிர செந்தில் பாலாஜி இன்னொரு கேஸ்ல கைது பண்ணான்னு விட்டுருவாரு. 5 கேஸ் இருக்கு தம்பி, 2த்துல பெயில், 1த்துல வெளில இருக்காரு, இன்னும் மீதி 2 இருக்கு பாருங்க. அது ஏதோ 1த்துல பண்ணிடுவாரு, டகால்னு பண்ணிடுவாங்க. முதல்ல சொன்னாதானே வம்பு, பட்டுன்னு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வெளில கொண்டு வந்துருவாங்க. அதோட சரி. சார், செந்தில் பாலாஜி மீது குறிவைத்து செந்தில் பாலாஜி ஒரு பிரம்மாண்டமான ஆளாக காட்ட விரும்புகிறதா தாவேகா அரசு? ஏன்னா தொடர்ந்து தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தலைப்பு செய்தியாக இருப்பது செந்தில் பாலாஜி கரூர் கேங்கு, செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா என்ற வார்த்தைகள் தான் தலைப்பு செய்தியாக இருக்கிறத பார்க்குறோம். ஜெயலலிதா அம்மையார் அரசுக்கு மன்னார்குடி மாஃபியா என்று பெயர் வைத்தார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை கரூர் கேங் என்று பெயர் வைக்கிறார்கள். கரூர் கேங்கில் இருந்து விஜய் சற்று பின்னடைவு பெற்றிருக்கிறார். சமீப காலமாக 2-3 கேஸ்ல அவர் தோத்து போயிட்டார். யாரும் இல்லைங்கிற இஸ் அ ஃபேக்ட். என்னை பொறுத்த மட்டும் அது லீகலா போகாத பொலிட்டிக்கலா போனார்னா ஜெயிப்பார் தான் என்னுடைய கருத்துங்க. இனிமேல் கொஞ்சம் நடுவில் விட்டுடணும், கொஞ்சம் விட்டு பிடிச்சாதான் சரியாகும்னு என்னுடைய கருத்துங்க. அது ஒரே விட்ட டொங்கு நடிச்சோம்னா அவனுக்கு சிம்பத்தி வருங்க. மக்கள் மத்தியிலும் பரவலா பேசுபொருளா மாறி இருக்கு. செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளோ இது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக எம்எல்ஏக்களை ஏன் குறிவைத்து பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. இப்போ மார்கண்டேயனோட கைதும் சரி, செந்தில் பாலாஜியை துரத்தி கைது செய்ய முயற்சி செய்வதும் சரி, இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு சார். பேசுபொருளா மாறுவது என்பது அரசியல், அது நியாயம். அதை நான் சப்பக்கட்டு கட்ட விரும்பவில்லை. 2 துருவங்கள் இருக்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொள்ளும். திமுக பண்ணாத அட்டகாசமா தம்பி, எவ்வளவு நெருக்கினாங்க விஜய, அதுக்கு பதில் வாங்குறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. 2வது செந்தில் பாலாஜியை மையப்படுத்திக்கணும். ஏன்னா அந்த ஒரு தூண் எடுத்துதான் திமுக விழுந்துடும் நினைக்கிறாரு விஜய். அது நடக்கல. திமுக யுனைடடா இருக்காங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு காத்தால நான் சென்ற முறையை கூட சொன்னேன் உங்களுக்கு, திமுக வந்து 5-6 எம்எல்ஏ வெளில வர இருக்காங்க, இன்க்ளூடிங் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம். ஓபிஎஸ் மறுத்துட்டார் சார். புரியுது, நீங்க சொல்லுவீங்க எனக்கு தெரியும், நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓபிஎஸ் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி. அம்மையார் காலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு விஷயம் தெரியும். ஆனா அவருக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டாண்ட் கிடையாதுங்க. கட்சி ஆரம்பிக்க போறேன்னாரு, மோடி எங்கிட்ட டைம் கொடுக்கலன்னாரு, மோடி போய் தான் நான் பழனிசாமியோட சேர்ந்துன்னே எல்லாமே சேர்ந்துருக்க மாட்டேன்னாரு. கொஞ்சம் டயபாலிக்கல், இப்படி போவாரு. என்னை கேட்டா அடிச்சு போட்டு சொல்லுவாங்க, அவைக்காக சேருவாங்க 2 மாசத்துல. அப்போ திமுக கொஞ்சம் ஆடுமான்னு பாக்குறாரு. உதயநிதியும் ஸ்டாலினும் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார் வள்ளுவம் நேயர்களுக்கு ராபின்சன் மூலமாக, ஊழியர்களிடையே, திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்களிடையே, அதுவும் மூத்த ஊழியர்களிடையே ஒரு சலசலப்பு இருக்கிறது. திமுகவில் அடித்தளத்தில் ஒரு பேஸ் வந்து எரோடாயிண்டே வருது, இது வந்துட்டே இருக்குது, கரைஞ்சிட்டே வருதுங்க பேஸ். அதுல ஜாக்கிரதையா இருக்கணுங்க.
எனக்கு பல மாவட்ட செயலாளர்களுடைய ஒரு பின்னடைவு இருக்கிறது. அந்த அந்த கேடர்ஸ் வெளில போறாங்க, லீடர்ஸ் இருக்காங்க. திமுகவும் அதிமுகவுக்கு இணையா கரைந்து கொண்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அதிமுகவை விட அதிகமாக கரைய போகிறது திமுக பட்ஜெட்டுக்கு அப்புறம் 2027 தான் என்னுடைய கருத்துங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அதை விட ஒரு டிகிரி மேலேயே போய் நான் சொல்றேன், அவர் திமுகவை ஒழிக்க பார்ப்பார் விஜய். ஓகே சார், நம்ம இந்த கரூர் கேஸ், செந்தில் பாலாஜி கேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கரூரை சுற்றியே தாவேக்கா அரசு வந்து சுழன்று வருதான்ற ஒரு கேள்வியே இருக்கு. ஏன்னா அந்த அரசு பணி ரத்தானதுக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. கரூரை சுற்றியே இயங்குகிறதா தாவேக்கா அரசு? அரசியல் செய்யாமல் ஆர்எஸ் பாரதியுடைய ஆலோசனை, இளங்கோவின் ஆலோசனை எல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு மேலும் பின்னடை வரும். இப்போ டெம்பரரியா விஜய்க்கு பின்னடை வந்திருக்கலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் நீங்க இல்லீகல்ல போக முடியாதுங்க ராபின்சன். எதுக்கெடுத்தாலும் நீ சட்டமன்ற இது இப்போ நீதிமன்றம்னா என்ன அர்த்தம்? கரூரை சுத்தி தான் வரும். கரூர்ல நீங்க அடிக்கலையே அவரை, அதுதான் பதில் வாங்குறாரு. நீங்க எவ்வளவு நாளுக்கு இங்க நீதிமன்றத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது ஜஸ்டிஸ்? மக்கள் மன்றத்துல கிடைக்கணுங்க தம்பி. அது விஜய்க்கு கிடைக்குது. இன்னும் அந்த ஹனிமூன் போயிடுதுன்னு சொன்னா கூட அந்த சிம்பத்தி ஃபேக்டர் விஜய்க்கு இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக தாவேக்காவை எதிர்நோக்க வேண்டுமே தவிர கேஷ் போட்டு டெம்பரரி ரிலீஃப் தான், உங்களுக்கு பர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது. சார், இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார் என்றால் விராலிமலை விஜயபாஸ்கர் ஊழல் செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. சார், செஞ்சிருக்காரு, நிச்சயம் செஞ்சிருக்காரு. அவருக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாருன்னா அது அவருக்கு ஒரு பின்னடைவை தரும் எலெக்ஷன்ல. ஆனா அவர்கிட்ட செந்தில் பாலாஜி விட இந்த பாஸ்கர் கிட்ட, விஜய் பாஸ்கர் கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அதனால ஜெயிச்சிருவான்னு சொல்றாங்க. ஜெயிச்சா கூட 2026 மே மாதம் வாங்கின ஓட்டு வித்தியாசத்தை விட 2026 டிசம்பரில் வரக்கூடிய, டிசம்பரோ செப்டம்பர்லயோ எப்ப எலெக்ஷன் வந்தாலும் அதனுடைய வாக்கு சதவீதம் குறையும். ஜெயிப்பாரு, அந்த குறைஞ்சிரும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பொதுமக்கள் மே 5ஆம் தேதி 100 வச்சிருந்தாங்க எஸ்டிமேஷன் ஃபார் விஜய். இப்ப அது 80க்கு வந்துடுச்சு. அதை 100 கொண்டு போனோம். அவரு கொண்டு போவாரா கொண்டு போக மாட்டாரு. அந்த 80ல ஜெயிச்சுடாரு விஜய் பாஸ்கர். ஆனா அவருக்கு பின்னாடி வரத்தான் வரும் ஒரு காலத்துல. ஏன்னா அவரு வாக்கு வித்தியாசம் குறையும், அதிலிருந்து அவருடைய பாப்புலாரிட்டி குறையும். ஏன்னா கட்சி மாறுதல், நிதிஷ்குமார் பீகாருடைய பிரைம் சீஃப் மினிஸ்டர் வந்து பல்ட்டு ராம் சொன்னாங்க பல்ட்டி அடிக்குதுன்ட்டு. இப்ப விஜய் பாஸ்கர் பல்ட்டி அடிக்கலையே, அதனால அவங்களுடைய லோக்கல் இம்ப்ரெஷன் நிச்சயம் சரிவு இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி மேல காட்டுற அந்த வேகம் வந்து மற்ற எந்த அமைச்சர்கள் மீதோ, முன்னாள் அமைச்சர்கள் மீதோ, மற்ற எந்த ஊழல்வாதிகள் மீதோ காட்டப்படலைன்றது திமுக வட்டாரங்கள்ல இருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, இந்த அரசு வந்த நாளிலிருந்து திமுக நிர்வாகிகளை, திமுக முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து கைது செய்யலாமா என்பதை தவிர வேற எந்த வேலையும் செய்யவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நானும் அந்த அறிக்கை பார்த்தேன், படித்தேன். அந்த மாதிரி இருக்கத்தான் நியாயம் தான். அது விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, உதயநிதி இப்ப நம்ம 2வது ஸ்டேஜில பாத்துக்கலாம். பைனான்சியலி அவர் அடிச்சுட்டோன்னு வச்சுக்க திமுகவை, அதுக்கப்புறம் உதயநிதி பொலிட்டிக்கலா அடிச்சிடலான்னு பாக்குறாரு விஜய். அதுதான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா உதயநிதி அவர் விஜய் வந்து எதிரியாக பார்க்கவில்லை, என்னை பொறுத்த மட்டும். அரசியல் ஹேண்டில் பண்ணான்னு நினைக்கிறாரு. அதனுடைய விடையை வந்து தமிழக பஞ்சாயத்து தேர்தலையோ அல்லது நகராட்சி தேர்தல் அக்டோபர் நவம்பரில் வருமே. ஆனால் அதற்கான இண்டிகேஷன் ஒன்றும் கிடைக்கலைங்க. அது எலெக்ஷன் கமிஷன் கூட 5 ஸ்டேட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் வைக்க போறதா இல்லையா தெரியல. ஏன்னா விஜய் எதிர்பார்க்கிறாரு ஒரு 20 எம்எல்ஏ எடுக்கணும்னு பார்க்கற, நடக்க முடியல. மே 5ஆம் தேதி இருந்த வேகம் ஜூலை 30ஆம் தேதி இல்லை. பொதுமக்கள் உணர்கிறார்கள், கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டு விட்டது. அதிலிருந்து விஜயும் சமாளிக்கணும், மு.க. ஸ்டாலின் சமாளிக்கணும். அது எப்படி சமாளிப்பாங்கிறது அரசியல் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா தூரேந்து பார்க்கத்தான் புரியுதுங்க நம்மளுக்கு விஷயம். சில திமுக எம்பிக்களை நான் நாடாளுமன்றம் கூட்டினார் போது தனியாக சந்தித்து பேசினேன். அவர்கள் ஒப்புதல் தருகிறார்கள். விஜயை நம்ம பொலிட்டிக்கலா தான் டிஃபீட் பண்ணுவதை தவிர லீகலா பண்ண முடியாதுங்கன்னு சொல்றாரு. சார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இந்த வழக்குகள் தொடர்பாக பேசும்பொழுது ஆன்டி கரப்ஷன்ற ஸ்டாண்டில் தாவேகா கவர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, போக போக ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து எப்படி பார்க்கலாம் சார்? ஏற்றுக்கலாமா? அந்த கருத்து தான் நிதர்சனமான உண்மையா? அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேங்க. விஜயை விடமாட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டு வங்கியில் தான் ஜெயிச்சாங்க ஊழல்னு சொல்லிட்டு.
அதுல இருந்து பின்னாடி வேணா இவருக்கு ஒரு பின்னடை வரும். அன்புமணி ராமதாஸ் சொல்றதுடைய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே அந்த கேஸ் ஸ்லோ டவுன் ஆகத்தான் ஆகுங்க. எந்த கேஸா இருக்கட்டும், ஒரு வீரியம் வந்துச்சுன்னா அது அந்த கிரிப்பு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதுல விஜய் தளறுகிறார் என்ற அன்புமணி ராமதாஸ் சொல்லுவது உண்மைதான். ஆனா அவர் விஜய் வந்து அதுல ஓவர் கம் பண்ணிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து சினிமாகிராஃப்ல இருக்க மாதிரி பண்ணி விட்டுறாங்க, டக்குன்னு வெளில வந்துடுவாங்க. நீங்க உதாரணத்துக்கு நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கணும், ஒரு 1/2 மணி நேரத்துல போலீஸ் பாதகம் தரப்படுறாரு. அது தவிர நேற்று கத்திப்பரால போய் பார்த்தாரு, பிளஸ் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல போறாரு, தண்ணி குடிக்கிறாரு, கடல் நீரை துணி குடிநீர் ஆக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்றதுனால அவருக்கு அந்த இமேஜ் இன்னும் மெயின்டைன் பண்றாரு. சார் இதையே தான் சார் ஸ்டாலினும் பண்ணாரு. மெட்ரோ ட்ரெயின்ல போனாரு, கத்திப்பாரா பிரிட்ஜை பார்த்தாரு, எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் பண்ணதே விஜய் பண்ணாருன்னு சொல்றாங்க சார் சமூக ஊடகங்கள்ல. உண்மைதான். நான் இன்னொரு ஒரு ஸ்டேஜ் மேல போய் சொல்றேன், மோடி பண்றதை விஜய் பண்றாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா மோடி கிட்ட நிறைய கத்துட்டு இருக்காரு விஜய். அது அப்ரோச் ஒன்னாகத்தான் இருக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து சோசியல் மீடியா கிரியேஷன் இல்லைங்க, கருணாநிதி இல்லைங்க, விஜய் சோசியல் மீடியா கிரியேஷன். சோசியல் மீடியாவை அட்டாக் பண்றதுக்கு அது அவருடைய அறிவுரை மீது செய்கிறார்கள். அது உண்மைதான், யாரும் இல்லைங்கல. ஏன்னா ஒரு பொதுமக்களுக்கு இடையே அந்த ஒரு வாழ்த்துக்கள் இன்னும் இருப்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து காண்பிக்க வேண்டிய படமே இருக்கிறது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இன்னமும் திமுகவுடைய சிம்பத்தைசராகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா விஜய்க்கு ஒன்றும் சப்போர்ட் வரலைங்க மீடியால. நம்ம 2 பேரும் பேசலாம், நான் வந்து பேசலாம். வந்து ரியல் செக்யூலர் கவர்மெண்ட்னா விஜய் தான் நான் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா, செக்யூலர்னா முதல்ல ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, அப்பர் காஸ்ட் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா செக்யூலர்னுட்டு. இப்ப அப்பர் காஸ்ட் சேர்த்துட்டாரு 2 பேரை, 8 பேர் தலித்தை சேர்த்து இருக்காரு, கிறிஸ்டியனை சேர்த்து இருக்காரு, முஸ்லீமை சேர்த்துருக்காரு. இதுதான் ஒரு செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க நான் பாக்குறேங்க. அட்லீஸ்ட் ஐ எம் ஹாப்பி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொன்னாரு, அதுல 2 பிராமணர்களும் சேர்த்துதான் கூட்டணி ஆட்சி என்று அவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கான்ற ஒரு பெருமை எனக்கு இருக்குதுங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க. அது வந்து போக போக குறையும், யாரும் இல்லைங்கிற. இப்போ அந்த ரமேஷ், அந்த கோவில் அமைச்சர் ரமேஷ் முதல்ல அவ்வளவு வீரிங்காஞ்ச பயணிக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாரு பாருங்க. அதையும் நான் சொல்றேன், அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது, அதையும் நான் நோட் பண்றேன். இருப்பினும் ஓவரால் பார்க்க போனீங்கன்னா நம்ம வெங்கடகிருஷ்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நம்ம மினிஸ்டர் மயிலாப்பூர் எம்எல்ஏ, இவர் ரமேஷ் பண்றாரு. போக போகதான் அதனுடைய அந்த அன்புமணி ராமதாஸ் சொல்வதனுடைய கருத்து பொதுமக்களுடைய வரவேற்புக்கு, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இன்னும் ஒரு 5-6 மாசம் ஆகணுங்க, உடனே சொல்ல முடியாது. மேகதாது விவகாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேகதாது விவகாரத்துல விஜய் அவர்கள் 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு செல்வதாக இருந்தது. ஆனா கர்நாடகா முதல்வர் வந்து விஜய் அவர்கள் இப்போதைக்கு வர வேண்டாம், ஏன்னா இங்க சூழல் வந்து சரியா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்வர் தரப்புல, தமிழக முதல்வர் தரப்புல இருந்தும் ஒரு உறுதியான தகவல் வந்து கர்நாடகாவுக்கு செல்றோன்ற தகவல் வந்து இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த நாள்ல முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்றால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போவதாக சொல்லி இருந்தாரு. முதல்வர் அங்க செல்வாரா, கர்நாடகாவிலிருந்து மேகதாதுவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தண்ணீர் கிடைக்குமா என்ற கேள்வி எல்லாம் தொடர்ந்து எழுதுகிட்டு இருக்கு சார். இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி ராபின்சன், நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே நான் சொன்னேன், பெரிய பின்னடைவு மேகதாதுல தான், காவிரியில தான் சொல்லிட்டு. நான் 2-3 விஷயத்த சொல்றேன், என்ன நான் சீரியஸா சொல்றேன். இதுல வந்து என்னுடைய அரசியல் அப்சர்வர் பார்வையாளராக இருந்ததுனால சொல்றேன். விஜய் அரசுக்கு ஆபத்தை கொடுக்க போவது காங்கிரஸ், விஜய் அரசுக்கு ஆபத்து வருவது காவிரி, விஜய் அரசுக்கு ஆபத்து வருவது மேகதாது. இதனால விஜய் 3ஆம் தேதி பெங்களூர் போறாரோ இல்லையோ, நான் ஒரு புது சமாச்சாரம் கூட சொல்றேன். ராகுல் காந்தி சென்னைக்கு 1ஆம் தேதி வருவாரா வரமாட்டாரா நாளைக்கு? என்ன, ராகுல் காந்தி தான் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக ரமேஷ் சென்னித்தலாவை கேரளாவிலிருந்து வர வைத்தார். திடீரென்று கர்நாடகாவிலிருந்து இந்த பேச்சை ஆரம்பித்தார். அவங்களாம் நினைச்சாங்க ரேவந்த் ரெட்டி கிட்ட போயிட்டு 3 சவுத் ஸ்டேஷன்ல வச்சுட்டு 100 சீட்டு வந்து ராகுல் காந்தி அடுத்த பிரைம் மினிஸ்டர் கதை விட்டாங்க, பலூன் விட்டாங்க டெல்லியில. அது நடக்காது. இப்ப நாளைக்கு ராகுல் காந்தி வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, அந்த ஒரு கசப்பு ஆரம்பித்து விடும் காங்கிரசுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும். அந்த கசப்பை உசிப்பி விடுவது திமுக செய்யும், கண்டிப்பாக செய்யும். ஏன்னா இன்னைக்கு நான் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தேன்.
அவர் நீ காங்கிரஸுக்கு அதிகமா அவர் நம்பாதீங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதுதான் ஆமா. நான் முன்னாடி தான் சொல்லிட்டு வரேன் நான் உங்ககிட்ட. ம். காங்கிரஸ் என்னைக்கு ஒண்ணா பேக் ஸ்டாக் பண்ணுவோம். இப்போ என்ன அவங்க கர்நாடகா அரசு மூலமாகத்தான் பால் கறக்குறாங்க. 3 காந்திகளும் சோனியா, ராகுல், பிரியங்கா. அந்த பால் வருது நின்று போடும். நம்மளுக்கு தண்ணி வருதோ இல்லையோ காங்கிரஸ் குடும்பத்துக்கு பால் வருது நின்று போடும். ம். ஏடிஎம் எனி டைம் மணி ம். அது மாசத்துக்கு கொடுக்குறாருங்க. அது எப்படி நின்று போச்சுன்னா என்ன ஆகுது? ஓகே. அதனால விஜய்க்கு பின்னாடி வரும். அதுதான் எனக்கு ரொம்ப இந்த 5 எம்எல்ஏ இருக்காங்க பாருங்க காங்கிரஸ்காரங்க. என்னைக்கான டபால் வித்துட்டா போடணும். அப்ப என்ன பண்ணும்? பொட்டி அவன் போடும். அவனுக்கு என்ன போச்சு? ம். அதனாலதான் அவர் ஏடிஎம்கே பஃபரா வச்சிருக்காரு விஜய். அந்த வேலுமணி ஆளுங்களா அந்த 5 பேர் இங்க வந்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. ம். ஏன்னா தமிழகத்திலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்தில் ஒரு திமுக அல்லாத அனைத்து கட்சி ஆட்சி நடக்குது இப்போ. அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா மோடி என்ன பண்ண போறாரு? திரிணாமுலை உடைச்சாரு, சிவசேனா உடைச்சாரு, சரத்பவார் உடைக்க போறாரு. காங்கிரஸ் இல்லாத எல்லா ஆட்சியிலும் கால் வச்சுப்பாரு. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு, விஜய்க்கும் மோடிக்கும் இதான் ஒரு வித்தியாசங்க. ஓகே சார், மேகதாது விவகாரத்துல பாஜகவும் தமிழ்நாடு அளவில் ஒரு கெட்ட பேரை வாங்கியிருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? மாணிக்கம் தாக்கூர், அதாவது லோக்சபால நடந்த அன்புமணிக்கும் பாஜகவின் இணை அமைச்சருக்கும் நடந்த ஒரு விவாதத்தை எடுத்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு மாணிக்கம் தாக்கூர். அதுக்கு அன்புமணி அவர்களும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜகவுக்கும் இதுல ஒரு பெரிய பின்னடைவு இருக்கா? பாஜக எங்க இருக்குங்க தமிழ்நாட்டுல? இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டே தமிழர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாமா? டி.கே. சிவகுமார் கர்நாடகாவுக்கு வராதேங்கிறது கூட விஜய்க்கு தமிழுக்கு எதிர்த்த ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா நீங்க இப்படி கேட்கலாம்ல. காங்கிரஸ் தமிழகத்திற்கு செய்தது துரோகங்க. அதை மறைக்கிறதுக்காக பாஜகங்கிறாங்க. பாஜக எங்க இருக்குங்க தமிழ்நாட்டு தம்பி? அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் சொல்ற, மத்திய அரசு அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். ஏன்னு ஸ்டாலின் சொல்லலையா? அரசியல் செய்யாத அவியலா செய்வார்கள். பாஜக அரசியல் செய்யும். யாரும் இல்லைங்களே. நீங்களும் பண்ணணும் இல்லையா? அரசியல் பண்ணுங்க. யார் வாடாங்கிறாங்க? இதுல காங்கிரஸ் தான் பின்னாடி வரும் தம்பி. பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏங்க பாஜக என்னங்க எங்க இருக்குங்க பாஜக தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. முட்டு கொடுத்து பார்த்தாங்க. 8 தடவை வந்தாரு சீஃப் பிரைம் மினிஸ்டர். ஒண்ணுமே நடக்கலையே. ஆனா இப்ப அதுல மு.க. ஸ்டாலினுக்கும் பின்னாடி இப்ப மு.க. ஸ்டாலின் பாஜக கிட்ட போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வளர்ந்துட்டு, அதனால வந்தே மாதர் பில்லுல இது அப்போஸ் பண்றாரு. ஒண்ணு சொல்றேன். வட இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேதியில் திமுக பாஜக உறவு மறைமுகமாக கள்ளக்காதல் இருக்கிறது. திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் அனாதியாகி விட்டார்கள் டெல்லியில். யாருமே கேர் பண்றது கிடையாது. நெய்தர் காங்கிரஸ் நார் பிஜேபி. தனியா வராங்க, தனியா போறாங்க, தொலைதானே இருக்காங்களே தவிர ஒரு இம்பாக்ட் இல்லை. 22 எம்எல்ஏ எம்பி வச்சுட்டு கூட ஒண்ணு கேட்கறாங்க. இதே விஜய் அவர்கள் அனைத்து 39 39 தமிழக எம்பிக்களையும் 18 ராஜ்யசபா எம்பிக்களையும் அழைத்து ஒரு பொது சர்வ கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டு மேகதாது இதை பற்றி பேசுங்கள் என்று ஏன் அவர் திமுக கிட்ட சொல்லவே இல்லை? அவளை எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் தானே. கர்நாடகாவில் எப்படி பண்றாங்க? எப்படி விஜயகுமார், டி.கே. சிவகுமார் பிஜேபி கூப்பிட்டுக்கிறாரு? ஏன் இங்க ஒத்துமை இல்லை உங்ககிட்ட? காங்கிரஸ் காரணம். காங்கிரஸ் திமுகக்கு எதிராக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால காங்கிரஸ்காரன் பிரிவென்ட் பண்றாங்க டிஎம்கே கிட்ட போக கூடாதுன்னு. இப்போ டிஎம்கே தாவேகாவும் டிஎம்கேவும் மேகதாது விஷயத்துல ஒன்னாச்சுன்னா அது படிக்கடாவா போது காங்கிரஸ் தான். இப்ப அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல ஐயா கருணாநிதியோ ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி சர்வ கட்சி கூட்டு வருவேன்னுவாங்க டெல்லிக்கு. அது போன வாட்டி மோடி டைம் தரலன்னு கதை கட்டாரு நம்ம ஸ்டாலின். இப்ப இவர் பண்ணலாம்ல, ஒரு ட்ரையல் பண்ணலாம்ல, ஒரு மீட்டிங்கான வைக்கலாம். ஏன் வீட்டை வைக்க மாட்டேங்குது? காரணம் என்னன்னு கேட்டா திமுக எம்பிக்களை பார்ப்பதற்கு விஜய்க்கு பிடிக்கவில்லை. இல்ல அந்த வேலையை முன்னாள் ஒரு ஸ்டாலின் அவர்கள் செய்தார் சார். ஒத்த கருத்துள்ள கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில், இந்த போராட்டத்தில் பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் விசிகாவினருக்கு மறைமுகமா அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்புக்கு கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்போம்னு சொல்லியிருக்காரு. வீரபாண்டியன் அவர்கள் அந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிமை வரும்னா நாங்கள் அதில் பங்கேற்போம்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிக்க இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இப்ப தினம் நித்திய கண்ணன் பூர்ணாயுசுங்கிற மாதிரிங்க தினமா செத்து பழைப்பாரு விஜய். திமுக அரசியல்லையும் சரி, நம்ம காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அரசியல்லையும் அதுக்காக தான் பாக்குறாரு. எதிர்கட்சி உடைச்சு இப்ப 144 எப்படிங்க வாங்கினாரு ராபின்சன்? அந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுங்க. ஏதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்ல நம்பிக்கை தீர்மானம் வந்தாருன்னா
6 மாசம் கழிச்சு தான் வரும். அது கூட வந்ததுன்னா நிச்சயம் விஜய்க்கு வந்து 144 அதே நம்பர் வரும் திருப்பியும். எடப்பாடி பழனிசாமி இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே சார், இன்னொரு கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பாஜகவும் திமுகவும் ரகசிய உறவுன்னு பேசுறப்பவே சொன்னீங்க. அதனாலதான் செந்தில் பாலாஜியோட கைது நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போதா, உச்சநீதிமன்றம் உதவுகிறதா செந்தில் பாலாஜிக்கு என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு கேள்வி கூடயே சேர்த்துடுறேன். அதாவது ஆளுநர்கிட்ட அந்த விசாரணையை முறைப்படுத்த சொல்லி, அந்த விசாரணையை தீவிரப்படுத்த சொல்லி நிர்மல்குமார் கொடுத்த கடிதம் இன்னமும் கிடப்பிலேயே இருக்கிறதையும் பார்க்குறோம். தாவேக அரசு தொடர்ந்து குற்றஞ்சாட்டுது திமுகவும் பாஜகவும் ரகசிய டீலிங்ல இருக்காங்கன்னு. அந்த ரகசிய டீலிங் உண்மைதானா சார்? பாஜக, அதிமுக, திமுக மூன்றுமே சேர்ந்து 2029 தேர்தலில் விஜய்க்கு எதிர்த்து போட்டியும் அது அரசியல் உள்ள வந்துருங்க. நான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் பாஜக அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. கவர்னர் சாங்ஷன் கொடுக்கலன்னா திமுக சமயத்தை கொடுத்தாரு, அதிமுகக்கு கொடுக்கல. இப்போ நரேந்திர மோடி அவருடைய ஒரே ஒரு பாலிசி என்னன்னு கேட்டா, நான் தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போறேன். சந்திரபாபு நாயுடு அடிக்கடி வந்து சொன்னாரு ஜெகன் ரெட்டி கைது பண்ணல. ஜெகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு சந்திரபாபு கைது பண்ணுன்னு பண்ணல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்தப்போ அவருக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. அமித்ஷா கிட்ட பார்க்கும்போது கூட ஸ்டாலினையும் உதயநிதி மேலும் வழக்கு போடுங்க. சரின்னாங்க. எப்படி ஜெகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் விஜய், எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மாற்று கருத்து வைத்துக் கொண்டிருந்த அதே பிஜேபி மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஓட விட்டாங்களா இல்லையா சொல்லுங்க? அது ஏன் செந்தில் பாலாஜியில பண்ணல? அவங்க வெயிட் பண்றாங்க. அது கவர்னருடைய பொசிஷன் என்பது அமித்ஷா, நரேந்திர மோடி சொல்வதை வைத்துதான் செய்வாரே தவிர, ஆக மொத்தம் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி வரேன். கவர்னர் இருக்காங்களோ இல்லையோ, என்னை பொறுத்து மட்டும் திமுக பாஜகவினுடைய ஒரு ஒரு திரைமறைவில் ஏதோ நடக்குதுங்க. அது வந்து விஜய்க்கு எதிராகத்தான் இருக்கும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.